ஒருத்தர் தான். அப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஒருத்தர் தான் அப்படின்னு? ஆனாபுத்திரர் என்ன பண்ணார் மதுரையில்? எதுக்காக சேரமான்கள்கிட்ட கொடுக்குறாரு? ஆமாம், அவர் தான் நித்தியமும் சாமிகிட்ட நீங்கள்லாம் எப்படி தேவாரம் போய் படிக்கிறீங்களோ அதே மாதிரி அவர் வந்து நித்தியமும் சொப்பநாத பெருமானுக்கு யாழால் இசைத்து தன் இசையை இசையால் ஆனந்தப்படுத்துவார். நாம் என்றைக்குமே இசை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் காலம் சிரமமாக தான் இருக்கும். அப்புறம் சுவாமி தான் உயர்த்தி விடுவார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த நிகழ்வே. ஆமாம், வானபத்திரக்காக கொடுத்தாரு. ஏன் சேரமான் பெருமாள் நாயனார் தான் பொருள் கொடுக்கணுமா? ஏன்னா இவருடைய நாடு என்ன நாடு, அவருடைய நாடு என்ன நாடு? சேர நாடு. அப்புறம் சேரமான் பெருமான் இன்னொருத்தருக்கும் பொன் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? சுந்தரமூர்த்தி சாமிக்காக எதுக்காக கொடுத்தாரு? அதுவும் யார் கொடுக்க சொன்ன? சுந்தரமூர்த்தி நாயனார். சேரமான் பெருமாள் நாயனாராக கொடுத்துட்டார. ஆமாம், அதுவும் சேரமான் பெருமாள் நாயனார் என்னென்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அன்பால் கொடுத்தார். சுவாமி அன்பால் சேரமான் பெருமாளுக்கு தபால் கொடுத்தாரு. இவர் அன்பால் அவர் கேட்காமலே பொருளெல்லாம் அள்ளி கொடுத்தாரு. அதையும் பிடிக்கிட்டார் சாமி. நான் கொடுக்குறதுக்கு அவர் இருக்கார், அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். நீ அவன் கொடுத்தான்னு நீ என்கிட்ட கேட்காமலே வாங்கிட்டு வந்துட்டே அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, நான் தான் கொடுக்குறதுக்கு நிறைய கொடுக்குறதுக்கு நான் தான் இருக்கிறேன்ல, இன்னொருத்தன் கொடுத்தா நீ எப்படி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ணி அதை ஒரு இது பண்ணுறேன். அதுக்காக தான் நம்மளுக்கு என்ன பதியம் கிடைச்சது? சுவாமி மேலே அவர் திட்டி பதியம் பாடினார். அவர் எப்பவுமே திட்டி தான் பாடுவார் சுந்தரமூர்த்தி நாயனார். என்ன பதியம் பாடினார்? என்ன பாடினார்? திருமுருகன் பூண்டியில் பதியம் பாடினார். ஆமாம், என்னெல்லாம் சொன்னார் திருமுருகன் பூண்டியில்? நீ எதுக்கியா இங்கே இந்த ஊரில் இருக்கிற திருடன் கொள்ளக்காரன் இவெல்லாம் உன் ஊரில் குடியிருக்கிறான், நீயும் இன்னும் குடியிருக்கிறிய, அவங்களெல்லாம் வரட்டாமல் இப்போ நீ எதுக்காக இந்த ஊரில் இருக்கிறேங்கிற? நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தான். சுவாமி நம்ம வீட்டிலே ஏதாவது ஒன்று காணாமல் போச்சு, இல்லை கோயிலுக்கு போனால் ஒன்று காணாமல் போச்சுன்னு, என்னப்பா ஆமாம் உன்கிட்ட வந்தமே காணாமல் போச்சே, நீ அப்புறம் எதுக்கு இங்கே தான் இருந்துகிட்ருக்க அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுருகன் பூண்டியில் சுவாமி பார்த்து கேட்பார். சரியா? சரி, இந்த மதிமலை புரிசை ராகம் ஆரபின்னு போட்டுக்குவாங்க. ராகம் ஆரபி, தாளம் ஆதின்னு போடு. மதிமலி பூரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிறகு. மதிமலி பூரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிறகு. அன்னம் பயில் போழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். பருவ கொன்மோ படியன பாவலர்க்கு பொறுமையின் உரிமையின் உதவி ஒளி தீகள் குருமாமதி பூரை புலவிய கூடைக்கு செருமாவுகைக்கும் சேரலன் காண்க. பண்பால் யாழ்பயில் பான பத்திரன் தன்போல் என்பார் அன்பன் தன்பால்
காண்பது கருதி போந்த மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. காண்பது கருதி போந்த மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. மதிமலி பூரிசை மாட கோடல் மதிமலி பூரிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்மூ படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் உருமாமதி பூரை குலவிய குடைக்கு செருமாவுகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்த மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. மதிமலி பூரிசை கீழேருந்து ஆரம்பிக்கணும் திரும்ப. பருவ கொன்மோ படியன பாவலர்க்கு கீழேருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம், முதல் வரை கீழேருந்து ஆரம்பிக்கணும். பருவ வான பத்திரன் என்பார்
கொடுத்து பொருள் அப்படி சொன்னாங்க. மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இன்னொரு முறை சொல்லுங்க. சாமி எல்லாத்துக்கும் பொருள் கொடுக்கட்டும். என்ன